நம்ம வீட்டு பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு இருக்குது. நைட் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்குன்னு போயிருந்தது. இங்க என்ட்ரி ஆனாலே இந்த கீரைகள் எல்லாமே பனி மூட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே வச்சிருப்பாங்க. இங்க வேற சம்மரா, அதில போய் நின்னாச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் ஊட்டி கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் அதுக்காகவே 2 கட்டு கீரைய தூக்கிட்டு ஸ்லோவா ஒவ்வொரு இலையா பார்த்துட்டு அப்படியே சுத்தி வந்துட்டு இருந்தேன். நான் புளிச்ச கீரை இதுவரை நான் சாப்பிட்டது கிடையாது. எப்படி இருக்குன்னு தெரியவும் செய்யாது. நீங்கலாம் சமைக்கிறத பார்த்துட்டு, அதில ஒரு கீரை இருந்துச்சு. அது புளிச்ச கீரையா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சுது. ஒரு நாள் தனியா நான் அத வீடியோ எடுத்து போடுறேன். நீங்க சொல்லுங்க அது புளிச்ச கீரையா என்னன்ட்டு. நான் 2 கட்டு தண்டு கீரை மட்டும் தான். அத எடுத்துட்டு அப்படி வேற ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுது. இங்கே வந்து காலையில வந்து பால் வந்து நம்ம ஊர்ல பாக்கெட் பால் வரும்ல. இங்க இதே மாரி கேன்ல கிடைக்கும். இத நம்ம வாங்கி வச்சாச்சுன்னா, டீ, காஃபி எது வேணாலும் போட்டுக்கலாம். அத அப்படியே திரும்ப நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சிரலாம். எக்ஸ்பைரி டேட் குடுத்துருப்பாங்க. ஒரு 5, 6 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல், உப்புமா. லஞ்சுக்கு நம்ம நைட்டு வாங்கிட்டு வந்த அந்த கீரைய ஃப்ரிட்ஜில வச்சிருந்தத அப்படியே எடுத்தாச்சுது. கீரை பார்க்குறதுக்கு அங்க எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுது. இதில தண்டு வந்து நல்லா இளம் தண்டா இருந்துச்சுன்னா, தண்டு, இலை எல்லாமே வெட்டி போட்டு பொரியல் பண்ணலாம். இந்த இலைய மட்டும் எடுத்து நம்ம கீரை கடையல் கூட பண்ணலாம். இந்த தண்டு வந்து கொஞ்சம் முத்துன தண்டா இருந்துச்சுன்னா, நம்ம தண்டு குழம்பு கூட பண்ணலாம். நான் தண்டு இலையா இருந்தனால, அது இலை எல்லாமே வெட்டி எடுத்துட்டு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு, கடுகு, உளுத்தம்பருப்பு, வத்தல், வெங்காயம் எல்லாம் போட்டு, இந்த கீரையும் போட்டு தண்ணி எதுவுமே விட வேண்டாம். உப்பும் போட வேண்டாம். மூடியும் வைக்க வேண்டாம். லோ ஃப்ளேமில அப்படியே வேக வச்சுட்டேன். இது வந்து பிளாக் ப்ராம்ஃபட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாவல் மீன். அதில கொஞ்சம் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, உப்பு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு அத மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வைக்கக்குன்னு வச்சுட்டேன்னா, இன்றைக்கி தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு தான். ஒரு தக்காளியும் அப்படியே எடுத்தாச்சுது. இந்த கீரையில தண்ணி எல்லாமே வத்துனோன்னே தேங்காய் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நான் பச்சை கலர் கீரையில எப்பவுமே நான் வந்து வத்தல் போடுவேன்னா, அதே மாரி சிவப்பு கலர் கீரையா இருந்துச்சுன்னா பச்சை மிளகா போடுவேன். ஏன்னா நம்ம சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிட்டுட்டு, ஆஹா! ஓஹோன்னு நம்ம எரிக்குதுன்னு சொல்லக்கூடாதுல்ல அதனால. இந்த மீன் எல்லாமே இந்த மாரி நான் கிச்சன் டிஷ்யூல வச்சாச்சுன்னா, அதில இருக்க எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாமே வந்துரும். மேலேயும் ஒரு கிச்சன் டிஷ்யூ போட்டாச்சுன்னா, மேலே இருக்கிற எண்ணெயும் வந்துரும். தக்காளி சாதம் பண்ணக்கு சாதத்த நல்லா வடித்து வச்சுட்டு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு, பெருஞ்சீரகம் போட்டு, பூண்ட வந்து இடித்து போட்டுட்டு, அதையும் லைட்டா வதக்கிட்டு, வெங்காயத்த வெட்டி போட்டுட்டு, அதையும் வதக்கிட்டு, தக்காளி, கொஞ்சம் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அத அப்படியே மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்ச உடனே, நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருக்கிற நம்ம சாதம் போட்டு, உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா, தக்காளி சாதம் ரெடி. ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில் அம்மா எனக்கு இது தருவாங்க. நான் இப்போ ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அம்மாட்ட இது எப்படி செய்யணும்னு நான் கேட்டு நான் அந்த ரெசிபியை கேட்டு நான் செய்துட்ருக்கிறேன்னா, காலேஜெல்லாம் படிக்கும்போது வேறு யாராவது கொண்டு வர அந்த தக்காளி சாதம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. தேங்க் யூ.